லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். காவிரி விவகாரத்தில் முதல்வர் விஜய் தனிமைப்பட்டு நிற்கிறார் என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்திருந்தார். இதற்கு தாவிக கட்சி தலைமை பதிலடி கொடுத்துள்ளது. விவசாயிகள் நலன்களுக்காகவும் கர்நாடக வாழ் தமிழ் சொந்தங்களுக்காகவும் யோசித்து செயல்படுவதுதான் முதல்வர் விஜயின் மனசாட்சி உள்ள மக்களாட்சி. திமுக போல சுயநலம் கொண்டு தனி ஆவர்த்தனம் செய்ய துடிப்பவர் இல்லை எங்கள் தலைவர். தொடர்ந்து பல ஆண்டுகளாக மத்திய அரசிடம் பேரம் பேசி பெற வேண்டிய இலாகாக்களை பெற்ற போதெல்லாம் காவிரி விவகாரத்திற்காக ஒரு மந்திரி பதவியாவது ஒரு நாளாவது உதறியிருக்குமா திமுக? அத்தனை ஆண்டுகளில் ஒரு முறையாவது காவிரி பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முயன்றிருக்குமா திமுக? அப்போதெல்லாம் பதவியில் ஒட்டி கொண்டு சுகம் கண்ட சுயநல இயக்கம்தான் திமுக. ஆட்சியில் இருக்கும்போது சத்தம் போடுவது போல சவுண்ட் கொடுத்துவிட்டு மியூட் மோடுக்கு சென்று மியாவென்று கூட சத்தம் எழுப்பாத காரிய பூனைதான் திமுக. ஆனால் ஆட்சி பறிபோன பிறகு பாருங்கள், மண் மொழி மானம் என்று உரிமை முழக்கத்தை எழுப்பி எம்பி கொதிக்கும். எப்போதும் மக்களை தூண்டிவிட்டு குளிர்காயும் திமுக இப்போது எரிச்சல் மற்றும் விரக்தி மோடில் அலறி கொண்டிருக்கிறது. கடந்த மே மாதத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட கட்சியாக தவிக்கும் திமுக காவிரி விவகாரத்தில் கபட நாடகமாடுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள். எனவே திமுக தலைவர் ஸ்டாலின் காவிரி பிரச்சினையில் திமுக ஆட்சி போய்விட்டதே, தாவேக ஆட்சி வந்துவிட்டதே என்று வன்மமாக பேசாமல் மக்கள் நலன் சார்ந்து உண்மையாக பேச வேண்டும். அப்படி அவரால் பேச முடியுமா முடியாதா என்றால் அவர் உள்மனம் முடியாது என்றுதான் உண்மையான வன்மம் பேசும். இது அவர் மட்டுமன்று, உலகமே அறிந்த உண்மை என தாவேக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.